இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையுடைய பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான நற்செய்தியை நாம் கேட்டோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ நிறைவேறாமல் போகாது என்று சொல்கின்றார். அனைவரும் கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு உயிருள்ள வார்த்தையாக இருக்கின்றது என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். நாம் விசுவசிக்கின்ற கடவுள் வாழுகின்ற கடவுள், வாழும் கடவுள். சரிங்களா? இதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது. நாம் நம்புகின்ற கடவுள் வாழுகின்ற கடவுள். நாம் நம்புகின்ற கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கின்ற கடவுள். தந்தையாக இருக்கின்றார், மகனாக இருக்கின்றார், தூய ஆவியாக இருக்கின்றார். தந்தை தனது படைப்புகளில் வாழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். தந்தையாகிய கடவுள் தனது படைப்புகளில் வாழ்கின்றார். ஒரு நாய் நன்றியுள்ளதாக இருக்கும், நன்றியுணர்வு, அந்த குணமாக வாழ்கின்றார். ஒரு சிங்கம் வலிமை மிக்கதாக இருக்கும், தைரியம் மிக்கதாக இருக்கும், அந்த குணத்தில் வாழ்கின்றார். ஒரு பூ நல்ல வாசனையாக இருக்கும், அழகாக இருக்கும், வாசனை, அழகு, பியூட்டி, அதன் வழியாக வாழ்கின்றார். எனவே தந்தையாகிய இறைவன் தனது படைப்புகளில் வாழ்கின்றார். விவிலியம் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால், மகனாகிய இறைவன், அதாவது இயேசு கிறிஸ்து அருளும் இரக்கமும் உடையவர் என்று சொல்கின்றது. யோவான் சொல்கின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைமகன் அருளும் இரக்கமும் உடையவராக இருக்கின்றார். எனவே அவர் இந்த உலகத்திலே அருளாக வாழ்கின்றார். கிரேஸ் அண்ட் கம்பேஷன் என்று சொல்கிறார். நாம் யாரிடமெல்லாம் நமது கருணையை காட்டுகின்றோமோ அவர் கருணையோடு வாழ்கின்றார். நாம் எப்பொழுது திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆசையை பெறுகின்றோமோ அவர் அருளாக வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கே காரணமாக இருக்கின்றார். எப்பொழுது நாம் சோர்ந்து போகின்றோமோ அப்பொழுது நமது உள்ளத்திற்கு புத்துயிர் ஊட்டுகின்றவராக வாழ்கின்றார். எனவே மூன்று ஆட்களும் வாழ்கின்றார்கள். இயேசுவே சொல்கிறார், நாம் நம்புகின்ற கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள் என்று சொல்கின்றார். இப்பொழுது இயேசுனுடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுள் சொல்லுடைய வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நானே சொல்கிறேனே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தை தெரியுமா? எல்லாருக்குமே தெரியணும். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த வார்த்தை. என்னை பின் செல்லுங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், இவை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நமது இதயத்தை தோடுகின்ற வார்த்தைகளாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பைபிள் வாங்கினேன். 8ஆம் கிளாஸ் ஆலயத்திலே பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற போது பைபிள் வாங்கினேன். அதில் நான் எழுதி வைத்த வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று எழுதி வைத்தேன். அதன் பிறகு அந்த ஒவ்வொரு ஆண்டும் பங்கிலிருந்து அந்த கேலண்டர் கொடுப்பாங்க, நாட்காட்டி கொடுப்பாங்க. அதில் ஒரு வசனம் எழுதினார், என் சுமை எளிது, என் நுகம் எளிது, என்னை பின்பற்றுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் மனத்தாட்சியும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்ற ஒரு வார்த்தை எனது இதயத்தை தொட்டது. அதை நான் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டேன். இதுதான் நான் இறைவனுடைய வார்த்தையோடு செய்த ஒரு உறவு. அதன் பிறகு வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு வார்த்தைகள் எனக்கு உற்சாகமூட்டுவதாக அமைந்தது. அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இறை வார்த்தை சக்தி தருவதாக இருக்கும். அது உங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் நினைத்து பார்த்தால், எந்த கட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டது என்று சிந்தி பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல் உங்களில் செயல்பட்டது என்றுதான் அர்த்தம். மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பொழிவு உயிருள்ள வார்த்தையாக இருந்தது.
எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நீதியின்பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனுடைய மக்கள் எனப்படுவர் என்ற வார்த்தையெல்லாம் மகாத்மா காந்திக்கு உயிருள்ள வார்த்தையாக இருந்தது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பாரெனில் அவனால் அவனுக்கு விடும் பயன் என்ன என்ற ஒரு வார்த்தை புனித சவேரியாருக்கு உயிருள்ள வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தையை வைத்தான் அவர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து நமது இந்தியாவுக்கு வந்தார், தமிழகத்திற்கு வந்தார், நாகர்கோவில் வந்தார், கோவா வந்தார். தூய மேக்ஸ்மிலியன் மரிய கோல்பே என்ற ஒரு புனிதருக்கு உன் எதிரி தன் நண்பனுக்காக உயிரை கொடுத்து விட மேலாண்பு யாரிடமும் இல்லை என்ற ஒரு வார்த்தை உயிரளிக்கின்ற வார்த்தையாக இருந்தது. நூற்றுவ தலைவன் சொல்கின்றான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும், எனது வேலையால் குணமடைவான். அவன் வைத்திருந்த நம்பிக்கை. ராயப்பர் சொல்கிறார், ஆண்டவரே நான் யாரிடம் செல்வோம், உயிருள்ள வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்கிறார். எனவே நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு வாழ்விக்க பயிற்சி எடுக்க வேண்டும். எப்படியாவது 24 மணி நேரத்தில் குறைந்தது ஒரு 2 வார்த்தை 2 வசனங்களை நாம் படிக்க முயற்சி செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு எப்படி எந்த நேரத்தில் ஆற்றல் தேவைப்படுகிறோம், உதவி தேவைப்படுகிறோம், உடனே நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அற்புத சக்தி கொண்ட வார்த்தையாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் இறைவனுடைய வார்த்தையில் அதிக நம்பிக்கை வைத்து நமது ஆன்மாவிற்கும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்ப உறுப்பினருக்கும் தேவையான எல்லா அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள தேவையான வரத்தை இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.